டேய், வீட்டுக்கு ஏதோ புதுசாக வந்த மாதிரி யூபிஎஸ் இருக்கான்னு கேட்குற? இல்லை, என்னோடய மொபைலில் சார்ஜ் இல்லை, அதான் டார்ச் ஆன் ஆகலை. செல்ஃபில் டார்ச் இருக்கு பாரு. செல்ஃப்லையா? செல்ஃப் எங்கே இருக்கு? உன்னை டார்ச் மட்டும்தானே எடுக்க சொன்னேன். ஆமாம். நீ கையில் வச்சிருக்கிறது என்னோட இன்னர். இரு, நானே வந்துட்டேன். ஹே, ஐ காட் இட். என்ன? ஒன்றும் இல்லையே. உன்னை டார்ச் மட்டும்தானே எடுக்க சொன்னேன். ஆமாம். நீ கையில் வச்சிருக்கிறது என்னோட இன்னர். ஓ, ஒரு பொருளை எங்கே எடுத்தமோ அங்கே தான் வைக்கணும். தூக்கி போட்டேனே. உன் பின்னாடி தான் இருக்கு, எடுத்து வை. புரட்டாசி மாதமாக செய்கிற வேலையாது. ஐயோ. ஹே, என்ன? எதுக்கு தூக்கி போட்ட? மடிச்சு வைடா. மடிச்சு? அது எப்படி மடிக்கிறது? மடிடா. நான் இங்கே வந்திருக்கே கூடாது. நீ கூப்பிட்டு வந்த பார்த்தியா? என்ன சொல்லணும்? இது புரட்டாசி மாதம் தெரியுமா? ஸோ நான்வெஜ் தான் சாப்பிடக்கூடாது. நானும் அதான் சொல்கிறேன். நான்வெஜ் சாப்பிட்றது மட்டும் இல்லை, டச்சே பண்ணக்கூடாது. டேய், அதை பார்த்தா உனக்கு நான்வெஜ் மாதிரி இருக்கா? ஆமாம். அப்போது புரட்டாசி மாதத்தில் நீ இன்னர்ஸே போட மாட்ட. நான் நான்வெஜ் தான் சொன்னேன், இன்னொரு சொல்லியே. மடித்தது போதும், போடா. காஃபி எடுத்து குடி. நான் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன். பால்? பாலும் குடிக்க மாட்டேன் தெரியும். பட் இந்த காஃபி குடி, நான் போட்டது. ஸ்பெஷல் ஒன் ஃபார் ஸ்பெஷல் பர்சன். நம்ம ஹால்லே உட்காரலாமே. உன் ஃப்ரெண்டு வந்தால் ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க. டேய், நான் என்ன ரூமை லாக் பண்ணிட்டா பேசிகிட்டு இருக்கேன்? ஸ்ட்ரேஞ்சராக இருந்தால் ஹாலில் உட்கார வச்சு பேசியிருக்கலாம். என் ரூம் வரைக்கும் உன்னை நான் அலோவ் பண்ணியிருக்கேன்னா யூ ஆர் நாட் அ ஸ்ட்ரேஞ்சர் ஃபார் மீ. அப்படியா? உனக்கு சுடி போட்டால் பிடிக்கும்ல? சென்டர் லைன் எடுத்து ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் பிடிக்கும்ல? இதெல்லாம் உனக்கு யார் சொல்கிறா? அதெல்லாம் அப்படி தான். பசங்க மட்டும்தான் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்களா? அது சரி, அந்த ஷாலை தலையில் போடு. ஏன்? போடு.
இருக்கு? செம்மையா இருக்கு. உன்னோட பொண்டாட்டி எப்படி அமையணும்னு ஆசை இருக்கா? என்ன சடனாக இந்த கொஸ்டின்? சும்மா சொல்லு. ஆ இருக்கு. நான் தலைவர் ஃபேன். நானும் தான். தெரியும். படைப்பா மூவியில் தலைவன் பேர் எப்படி இருக்கும்? செம்ம க்யூட்டாக இருக்கும். தலைவர் சௌந்தர்யா. பட் எனக்கு நீலாம்பரியை தான் பிடிக்கும். அவங்க தான் வில்லியாச்சே, அந்த மாதிரியா வேணும் உனக்கு? அப்படி இல்லை, பட் ஷீ டிசர்வ் படைப்பா. நீலாம்பரி ஃபாரின் ரிட்டன் எத்தனை பேர் குக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் தலைவனை பார்த்தோன்னே லவ் வந்துடும். கட்டினா படைப்பன் தான் கட்டுவேன், இல்லை கல்யாணமே பண்ண மாட்டேன்னு இருந்தா. கடைசியில் செட்டே போயிட்டா. அவளை வில்லியாக காட்டணும். அவள் கேரக்டரைசேஷனில் சில ஈகோ வச்சுட்டாங்க. அந்த ஈகோ இல்லைனா நீலாம்பரி காட்டினது தான் பியோரில். அடுத்த லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சும் படைப்பா கூப்பிட்டதும் வந்தா பற்றி வசுந்தரா, அவள் தான் ஒரிஜினல் வில்லி. என்னடா படையப்போ ஸ்டோரியே மாற்றிட்ட? நீலாம்பரி படைப்பா மேலே காட்டின லவ் பொசசிவ் மட்டும் என் மேலே யாராச்சும் காமிச்சான், சார் சரண்டர். என் மேலே உனக்கு டவுட்டே வரலையா? எதுக்கு? நடிக்காத. ஆஃபீஸில் உன்னை பார்த்தப்பவே எனக்குள்ள ஒரு அட்ராக்ட் தெரிஞ்சது. உங்ககிட்ட நார்மலாக பேசவே 1 month டைம் எடுத்துக்கிட்டேன். உன்னை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஆல்மோஸ்ட் 5 monthஸாக க்ளோஸாக பேசுகிறேன். 3 to 4 monthஸாக இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தரேன். நீ கண்டுபிடிச்சிருப்பேன்னு தெரியும். பிகாஸ் நீ செம்ம ஷோர். இந்த மீட் அண்ட் கான்வர்சேஷன் கூட எதுக்குன்னு உனக்கு தெரியும். தெரியும். சொல்லு. என்ன சொல்ல? உனக்கும் என்னை பிடிக்கும்னு தெரியும். உன் கண்ணில் அதை பார்த்தேன் இன்னைக்கு கூட. கண்ணில் பார்த்தியா? கண்ணே முடிட்டா அப்படி எப்படி பார்ப்பேன்? கூல் கூல். இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? நீ குடிச்சி நான் போட்டு கொடுத்த காஃபி அது ஸ்ட்ராங்காக சொல்லும் நான் என்ன சொல்ல வரேன்னு. பிடிக்கலன்னு சொன்னால் நீ குடித்த காஃபிக்கு பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டேருன்னு சொல்லுவேன். பிடிக்கல. வெளியே போடா. வெளியே போன்னு சொன்னேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் வண்டிக்கா. நான் உன்னோட லைஃப் பார்ட்னராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன் ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஹனிமூன் சுவிட்சர்லாண்டில் இருக்கணும். அங்கே நான் பட்டு புடவை கட்டியிருக்கணும், நீ வேஸ்ட் டிஷர்ட் போட்டிருக்கணும். உன்னோட கையை ஹோல்ட் பண்ணி உன்னோட முகத்தை பார்த்து சிரிக்கணும். அதை கேண்டிட் பிக்சராக ஃபோட்டோ எடுத்து நம்ம ரூமில் ஃப்ரேம் பண்ணி மாட்டணும். எங்கள் வீட்டில் தலை தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் நடக்கும். என் அம்மா அப்பா உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. முக்கியமாக கிச்சனில் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்ரி சண்டே நீ தான் சமைக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆசைங்க இருக்குது உன் கூட ஷேர் பண்ண. இந்த மாதிரி லைஃப்பில் தான் நான் ரொமான்ஸை ஃபீல் பண்ணுறேன். இந்த ஹக்கு கிஸ்லாம் இல்லை, இதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதெல்லாம். உன் கூட தான் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் தான் ரொமான்ஸை பார்க்குறேன். இந்த ஹக்கு கிஸ்லாம் இல்லை. அர்ஜுன்